நம்ம என்ன பார்த்தோம், சிக்ஸ்த் ஓல்டு பற்றி புக் பேக் எடுத்து பார்க்க வேண்டியது. நம்ம டீடைல்டாக வந்து லெசன் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் வீடியோ போடுறதும் பிளேலிஸ்ட் போட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா ஓல்டு புக் அதில் ஏன்னா வந்து புக் பேக் தான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து ஒரு ரிவிஷன் பர்பஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஏற்கனவே இயர் 1 and 2 வந்து முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு ஸோ அதோட புக் பேக் மட்டும் பார்க்கலாம். ஓகே, இது வந்து இது ரொம்பவே முக்கியமானது. அதாவது கோழியை கேட்டா ஆணம் காய்ச்சுவாங்க. ஸோ ஆணம் அப்படின்னா குழம்பு. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்போம். ஸோ அளக்கற நாளைக்கு அகவிலை தெரியுமா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நாழி அப்படின்னா தானியங்களை அளக்கும் படி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாளினா அந்த வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பட் இங்க நாளி அப்படின்றது பார்த்தோம்னா தானியங்களை அளக்கும் படி. அகவிலை அப்படின்னா தானிய விலை தான் அகவிலை. அகவிலை தானிய விலை. நாழி அப்படின்னா தானியங்களை வளர்க்கும் படி. அதை பார்த்தோம்னா பழமொழி. அந்த சொலவடைகள் சொல்லுவாங்க. சொலவடையில கூட இது ஒண்ணு கேட்டு, அதாவது இப்ப எப்படி கேட்கலாம், கோழியை கேட்டா டேஸ் காய்ச்சுவாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல கோழியை கேட்டா ஆணம் காய்ச்சுவாங்க, இதில் ஆணம் என்பது பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்ப எந்த பழமொழியிலும் வருது, சொலவடைகள் அந்த இதுலயும் வருது, கேட்கலாம். ஓகே, சித்திரந்த வீட்டுக்கு திருவகோள் எதுக்கு? திருவகோள்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், சாவி. ஓகேங்களா? இதுல ஆணம் அகவிலை திருவகோள் இது வந்து பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிற்றூர்ல இயல்பா வந்து பேசப்பட்டது. இன்னைக்கு மரபிச்சு வச்சுருவாங்க. அடுத்து பாருங்க, கொழும்புல கூடாரம், மதுரையில கூடாரம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் நாட்டுப்புற பாடல்ல தாலாட்டுல. சோ அந்த கூடாரம் அப்படின்னா என்னன்னா, கூடாரம் விடுவது அப்படின்னா தங்குவதுன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமானது. சோ கூடாரம் விடுவதுன்னா என்ன அர்த்தம்? தங்குவது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ இது முக்கியமான பாயிண்ட் கேட்கறது வாய்ப்பு. சோ கூடாரம் விடுவது அப்படின்னா, ஓகேங்களா? இது அப்படியே வந்து பக்கா பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு லைனுமே. ஓகே, அடுத்து இங்க பாருங்க, பிழையின்றி தமிழ். கிளாஸ்ல எல்லாரும் பேசும்போது என்ன பண்ணுவோம், அவனை பார்த்தேன் அவனை குறித்தேன்னு தான் சொல்றோம். நான் எழுதும் போது ஒற்றுப்பிழை எங்கேயோ ஒன்று ஆகுது அப்படின்றாங்க. சோ ஒற்றுப்பிழை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒற்றுனா நம்ம என்ன சொல்றோம்னா மெய்யெழுத்து. இக்கு முதல் இன்னும் வரைக்கும் இருக்கிற மெய்யெழுத்து. சோ அதுல பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். ஐ திங்க் 11 இல்லையா? 11 மட்டும்தான் அந்த வல்லினம் மிகவும் மிகா இடம் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? ஸோ அதுல வந்து வரும். ஓகே, ஐ திங்க் 11 நினைக்கிறேன். வல்லினம் மிகவும் மிகா அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ வல்லினம் எழுத்துக்கள்னா கசட தப்பட. ஸோ இதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய வந்து எக்ஸப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இலக்கணத்தை படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, தெளிவா படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் ஓகேங்களா? ஸோ கசத்தப்பன்னு நினைக்கிறேன். சரி, கசத்தப்பன் மேக்சிமம் இதுதான் வரும், ஒற்று எழுத்து அந்த பிழை இதுல. ஓகேங்களா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க, பயிற்சி கொடுத்துருக்காங்க. பாடலை சொன்னேன் சோவா, சோக்கு இனமான மெயில் தெது பிச்சு. அதே மாதிரி கடவுளை கண்டேன், கடவுளை கண்டேன் பார்க்கா. சோ காக்கு இனமான மெயில் தெது பார்த்தோம்னா கடவுளை கண்டேன். ஓகேங்களா? சோ ஏன்னு பார்த்தோம்னா லை இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? வேற்றுமை தொகை, சிறுநாம் வேற்றுமை தொகை வந்தாலே வல்லினம் மிகும். அதே மாதிரிதான் இங்க பாருங்க, பழத்தை. பழத்தைன்னா என்னது? இரண்டாம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. சோ அதை வெளிப்படையாவே வந்திருக்கு. சோ அப்படி தொகை வந்து விரி. ஓகேங்களா? பழத்தை. கண்ணுக்கு பூ வந்து பார்த்தோம்னா 4ஆம் வேற்றுமை வெளிப்படையா வந்திருக்கு. சோ கண்ணுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி மதுரைக்கு பூ வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமை வந்து வெளிப்படையா வந்திருக்கு. சோ மதுரை வந்தாச்சு. சேயோட ஒற்றெழுத்து பார்த்தோம்னா ஆயிடுச்சு, மதுரைக்கு செல்லும். ஓகேங்களா? அது பார்த்தோம்னா பிழையின்றி தமிழ் எழுதுவோம். இது என்ன அப்படின்னு அதாவது பாத்தீங்கன்னா அந்த ரகர வேறுபாடு இருக்கு இல்லையா? இந்த ரா வருமா, இந்த ரா வருமா, அந்த இது. ஓகேங்களா? சரி, ஓகே. கிணறில் போட்டேன், கிணற்றில் போட்டேன், கிணற்றில் போட்டேன். ஓகேங்களா? சோ சுவற்றில் வரைந்தேன். நம்மளுக்கு பார்த்தோன்னே சுவற்றில் தான் பறக்கிறது. ஓகேங்களா? சுவற்றில் தான் வரும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் அப்படியே க்ளோஸா இருக்கு சொல்லும்போது. பட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன வரும், சுவரில் வரைந்தேன்னு வரும். வயிறு பசிக்கிறதா? ஓகேங்களா? சோ இது ரகர ரகர லகர லகர வேறுபாடுல வரும். ஏதாவது மயங்கொலி பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
அது பயிற்சி கொடுத்துருவாங்க பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது. மல்லிகை மனம் வீசியது. ஸோ இந்த மனம் பார்த்தோம்னா என்னது, உள்ளம், இதயம் அப்படின்னாலே அந்த மனம். இந்த மனம் வாசனை. மல்லிகை வாசனை வீசியதா, வாசனை என்ன வரும், மூசுலி. அடுத்து ஏன் வளம் வருவேன். வளம்னா என்னது, சுற்றி வருது, பூமியை சுற்றி வருது எனக்கு வளம் வருது. ஸோ அப்ப எந்தெல்லாம் வரும், இதெல்லாம் என்னன்னு வரும், வளம். வளம் வளம்புரி சங்கு, வளமான நாடு, ரொம்ப பசுமையா இருக்கிறது, வளம் நிறைந்த நாடு இல்லையா, அது இது. ஓகேங்களா சார். கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வளம் குஞ்சுலா வர்றது. டேஸ் பதுங்கி பாயும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோம்னா எங்களுக்கு புலி வரும், மிருகம் இல்லையா, அந்த புலி புலி. இது நம்மளுக்கு தெரியும், புளியாம்பழம். ஓகே, புளிஞ்சு எடுத்தான், அது பிழிந்து எடுத்து வரும். ஸோ அது வராது. ஓகே, புளி அப்படின்னா அது பழம், புளியம்பழம். இகத்தில் புன்முறுவல், சொல்லுவோமா, புன்முறுவல். ஸோ அப்படின்னு போது பார்த்தோம்னா இந்த புண்ணுன்றது காயம், சொல்லி இருந்துச்சுன்னா காயம். இந்த ரெண்டு புன்முறுவல், ஒரு லைட்டான ஒரு ஸ்மைல். நாய்க்கு வால் நிமிராது. எந்த வால் வரும், இந்த எந்த வரும், குண்டை வால் என்ன வரும், கட்டி. அந்த வால். இது கேன்சர் என்ன, வால் இது. ஓகேங்களா. சரி, முக்கியமானது. ஸோ மல்லிகை பேசியது, பூமியை வளம் வருவேன், புலி பதுங்கி பாயும், முகத்தில் புன்முறுவல் வேண்டும், நாய் வார் நிமிராது. அடுத்து தமிழின் அடிப்படை அடிப்படை சொற்கள். பெயர்ச்சொல், இணைச்சொல்லம், இடைச்சொல், முடிச்சொல். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. சோ இதுல பார்த்தோம்னா முதன்மையாண்மை அப்படி பார்த்தோம்னா பெயர்ச்சொல், வினைச்சொல் தான். அதெல்லாம் ஒரு சென்டென்ஸ் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா செல்வி வந்தாள் அப்படின்றதுல பார்த்தோன்னா செல்வின்றது பெயர், நமக்கு நல்லாவே தெரியும். வந்தாள் அப்படின்றது ஒரு வினை, ஒரு செயலை செய்யறாங்க. ஸோ அப்படின்றது அது வினைச்சொல். பெயர்ச்சொல்ன்றது பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இடம், பொருள், அப்புறம் பார்த்தோம்னா சினை, இதெல்லாம் நம்ம பார்த்து காலம், அதோட பண்பு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் பார்த்தோம்னா இங்க வர்றது. ஸோ அது வந்து பார்த்தோம்னா வினை சொல். வினைனா வந்து செயல், வினைனா செயல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன செயல் செய்வாங்களோ அதை வினைச்சொல். அதான் இங்க பயிற்சி கொடுத்துருவாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இதுல பெயர் சொல்லியது, வினை சொல்லியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போதே தெரியுது. இதுல பார்த்தோம்னா மரம், மரம் பார்த்தோம்னா பொருட்பெயர். ஸோ பெயர் சொல். இப்படி ஆடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏதோ ஒரு செயல் செய்யுது. ஸோ வினை. இருவர், இருவர் அப்படின்றது ரெண்டு பேரு, பேரு பேர்ல பேருன்னு இருந்துச்சா. ஸோ பெயர் சொல். பாடிங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, என்ன செயல் செய்யறாங்க, பாடுறாங்க. ஸோ அப்பதான் வினைச்சொல். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி செய்தி, ரெண்டுமே பெயர், பரவும் வருகிற நினைச்சொல். இது ரொம்ப ஈஸி தானே. ஸோ அதை மட்டும் காணாமல் சுற்றுடர்களை பொருத்தமான பெயர் சொல்லிட்டு நிரப்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். அவன் தூங்கினான் அப்படின்னு போடலாம். இல்ல பார்த்தோம்னா கமலன் தூங்கினான், விமலன் தூங்கினான், பேரும் போடலாம். ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க, பூத்ததுன்னு வந்துச்சுன்னா எனக்கு பூதான், பூதான் பூத்தோம் இல்லையா. இல்லாட்டும் புன்னகை பூத்தது அப்படின்னு வரும். பட் வந்து புன்னகை பூத்தான், பூத்தான் அப்படின்லாம், புன்னகை பூத்தாள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பூத்ததுன்னு அக்னிநிலை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து உயிர் நிலையில வந்துருவாங்க புன்னகை அப்படின்னு போது. ஏன்னா மனுஷங்க மட்டும்தான் எனக்கு புன்னகை பூக்கிற அந்த சக்தி வந்து இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது வந்து வர முடியாது. ஸோ அப்ப பூ தான் வரும், வழியில் இல்லையா. சரி, ஓகே. அடுத்து டேஸ் கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. ஓகேங்களா. இந்தியா கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றது, இல்ல தமிழ்நாடு கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றது. ஓகேங்களா. சரிமா சொல்லுது. ஏன்னா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க பெற்றான் வந்து இருந்துச்சுன்னா, சப்போஸ் பெற்றது பதிலா பெற்றான் போட்டோம்னா அவன் கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றான் அப்படின்னு வரும். இதுல வந்து பார்த்தோம்னா சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றான் அப்படின்னு வரலாம். இல்ல பெற்றார் வந்துச்சுனாலும் அப்படி சொல்லலாம். பட் வந்து பெற்றது அப்படின்னு சொல்லிக்கும் போதே நம்மளுக்கு என்ன தெரியும், அது வந்து ஒரு அக்ரிணை பிரிவு தெரியும். ஸோ அப்படின் போது இந்தியாவோ தமிழ்நாடோ நியூசிலாந்தோ ஏதோ ஒண்ணு கிரிக்கெட்ல வெற்றி பெற்றது அப்படின்னு. அதே மாதிரி அழுதாள், அழுதாள்னாவே ஒரு பெண் பால். ஓகேங்களா. பெண் பால் வந்தாச்சு அப்படிங்கும்போது அவள், இல்ல கமலா, ஹேமலா, லதா, அழுதா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா பெயர் சொல்லிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வினை சொல்லிட்டு இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ இது பார்க்கலாம். கூட்டம் கூடியது. கூட்டம்னா என்னது, ஒரு திரளான மக்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல கூடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது கூட்டம் கூடியது. குடிநேர்னு வருமா, இல்ல குடிநேரம் வந்தா அது செட் ஆகுது இல்லையா. சொன்ன மாதிரி ஆந்தை மலறியது. நம்ம ஆந்தைனாவே நம்ம மரபு சுற்றி மலறியது.
முகமது தண்ணீர் குடித்தான். முகமது என்பது ஆண்பால். சோ குடித்தான். ஓகேயா? அதாவது இப்படி கூட போடலாம். குடித்தான் வரலாம், குடிப்பான் போடலாம், குடிக்கின்றான் அப்படின்னு போடலாம், இப்படினாலும் போடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து முகமது தண்ணீர் குடித்தான், குடிப்பான், குடிக்கின்றான் அப்படின்னா போடலாம். இன்செட் பாடம் அதே மாதிரி தான். படித்தான், படிக்கின்றான், படிப்பான் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தத்துல வந்து அந்த ஆண் இங்க இது பண்றதுதான் வந்து கரெக்டா பார்த்துக்கணும். இன்சென்ட்றது ஒரு ஆண் பால். ஓகேங்களா? ஓகே, இது தேவையில்லை, இது வேணாம். இருப்பாங்க. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் பேர். நம்ம ஒரு முக்கியமானது அடிக்கடி பிரசன்டேஷன் கேட்கறதுக்கு வந்தோம்னா முன்னுரை அறையலாம். முன்னுரை அறையலாம் அடிக்கடி. ஏன்னா அது வந்து பழமொழி. சரி, 17 கீழ்கணக்குகள்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது பார்த்தீங்களா? கொழுமை கூடாரம் போட்டவருக்கு என்ன வியாபாரம்? அந்த நாட்டுப்புற பாடல் பிரச்சனை, தாலாட்டு பாடல் பிரச்சனையே தெரிஞ்சிடும். ஏன்னா மசாலா விட்டு வந்துருவோம். இதெல்லாம் கேட்பாங்க, கேட்பாங்க. கொத்தமல்லி வியாபாரம், கொழும்பை கூடாரம், கொத்தமல்லி வியாபாரம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரி, கிராமத்தில் பாடும் பாடல் மட்டும்தான் நாட்டுப்புற பாடலா அப்படின்னு கேட்டா இல்லை, நகரத்திலயும் பாடுவாங்க. நகரத்துல தொழிற்பாடு பாடுவாங்க. அதே மாதிரி அந்த மீன் பிடிக்கிறதுல எங்க சென்னையில தானே நடக்குது. சென்னைங்கிறது ஒரு நகரம் இல்லையா? ஸோ அப்படிங்கும் போது கிராமத்துல பாடுற பாட்டு தான் நாட்டுப்புற பாடலாம் அப்படின்னு கேட்டா இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. இது ஓரிரு வரிகளில் பேசுறது. ஆண்மணி அப்படின்னா என்ன? நான்மணி கடிகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, கடிகை அப்படின்னா அணிகலன். 4 மணிகளால் ஆன அணிகலன். ஏன்னா 4 மணி கடிகையில 4 கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு பாடலும். அதனால 4 கடிகை. ஏன் எறும்பு குழந்தையை கழித்தது? இது ஒரு நாட்டுப்புற பாடல் வரும். எறும்பை எறும்பை ஏன் கழிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இதுல கால் வச்சு பார்ப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? நரேந்திரன் புதிய எவ்வாறு அடிக்கலாம்? இது ஓகே, இது பெருசாரும் இது வேண்டாம். ஓகேங்களா? சொல்ல இது அடுத்து பார்த்தா நாட்டுப்புற பாடல்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? நம்ம முக்கியமானது 7 வகை. எத்தனை வகை? 7 வகை. 7 நாள், வாரத்துக்கு 7 நாளா 7 நாளைக்கு ஒவ்வொரு பாடல் வந்து பாடுவாங்க. எங்க மேல பார்த்தோம் இல்லையா? 4 மணி கடிகை என்னன்னு, 4 மணிகளை போல விளக்கும் கருத்துக்களை உடையதா அது 4 மணி கடிகை. பட் வந்து லிட்டரலா அதுக்கு மீன் பாத்தீங்கன்னா 4 மணிகளால் ஆன அணிகள், கடிகை அணிகள். ஓகேங்களா? ஓகே, படைப்பு திறன். ஓகே, இது பண்ணா விடுகதை. விடுகதை யாருக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். பாருங்க, அள்ள முடியும், கிள்ள முடியாது. என்னது? தண்ணி. அள்ள முடியும் கையில, ஆனா கிள்ள முடியாது இல்லையா? பச்சை வீடு, சிவப்பு வாசல், கிளி. சிவப்பு வாசல்னா எதை சொல்லிட்டாங்க? வாயில். வாயில் இல்லையா? வாயில். சிவப்பா இருக்கிறது அதோட உடம்புல எப்படி இருக்கு? பச்சையா இருக்கு, கிளி. உச்சி குடிமிக்காரன் கொல்லி வச்சா குடிப்பான். யார்? பட்டாசு. பட்டாசு என்னது? அதோட குடிமை உச்சிதான் குடிமை இருக்கா? அதை 10 வச்சு கொல்லி வச்சோம்னா என்ன ஆகும்? பட 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 பட்டாசு. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்பாங்களா? பார்த்தா வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிசி வந்து நம்ப முடியாது இல்லையா? இது வந்து ஒன்றும் பெருசா இல்லை. நரேந்திரத்தை வந்து துணிச்சல் மிக்கவன். ஸோ நரேந்திரத்தை நம்ம பார்க்குறோம். அது யாருன்னு பார்த்தோம்னா விவேகானந்தர் தான். அவரோட ஒரிஜினல் பேரு இவர் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். விவேகானந்தரோட இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க, நரேந்திர தத். ஓகேங்களா? நிறைய யாராவது வந்து பார்த்தீங்கன்னா என்னமொழியும் கேட்பாங்க, என்னமொழியும் கேட்பாங்க. ஓகேங்களா? நரேந்திர துணிச்சல் மிக்கவனா? ஆமா. ஓகேங்களா? குதிரை வண்டிக்காரனின் கட்டுப்பாட்டை மீறியதா? குதிரை வந்து வண்டிக்காரனோட கட்டுப்பாட்டை மீறியது. ஆமா, மீறி போனதால் தான் அவர் போய் காப்பாத்திட்டார். வண்டியில் இருந்த பெண்ணுக்கு பலரும் உதவ பண்ணணும்னா அப்பெல்லாம் இருக்கு. எல்லாம் அவங்க வேலை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அப்ப தைரியமா நிறைய தான் வந்து என்ன பண்ணுவாங்க? காப்பாத்திட்டார். இறுதி வரை சிறுநாள் கூறிய வளர்க்க முடியலையா? இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இதுதான் தெரியாது. எது தேவையோ. ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளவுதான். ஸோ அந்த நம்ம மேல பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் பார்த்தோம்னா கேஸ் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். செயல் 3 வந்து முடிச்சது. அடுத்து நம்ம வந்து 7, 4 வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னதெல்லாம் சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்றேன். பை.